மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தியை கட்சியை தொடங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேரடியாக நான் கட்சியை தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு இந்த திமுகவுக்கு போற ஓட்டெல்லாம் கொஞ்சம் நீ வெளியே எடுத்துடலாம், திமுகவை ஆட்சி வர விடாம தடுத்துடணும், அண்ணா திமுகவை ரெண்டாவது உடைச்சிடணும், அப்புறமா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீ அரசியல் வர வேணாம். நான் இதை வந்து இட்டுக்கட்டிலாம் பேசுறாங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் வெளிநாடு போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சார்ட்டர் ஃபிளைட்ல போகணும், அந்த ஃபிளைட் போகணும்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு ரைடு பண்ணாம இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும்னா நான் சொல்றது சரி. ஓட்ட கலைக்கணும். யார் ஓட்ட? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர நிறுத்துற அவனை. திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குறள் சொல் பாப்போம். கேடிலே செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றையவை. இப்ப நீ ஒரு திருக்குறள் சொல்லு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர்.